அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க கேள்வி பதில் நிகழ்ச்சியாக இருந்தாலும் துவக்கத்திலே இது குறித்த சில அடிப்படையான விஷயங்களை உங்கள் மத்தியிலே நாம் பதிவு செய்ய விரும்புகிறோம். நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் பல்வேறு பிரிவுகளாக பிளவுபட்டிருப்பதையும் ஒவ்வொரு பிரிவினரும் தனித்தனியான கொள்கைகள், தனித்தனியான கோட்பாடுகள், தனித்தனியான வணக்க முறைகள் என்று எல்லா விஷயத்திலும் தனி மதங்களைப் போல பிளவுபட்டு கிடக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். இப்படி பல குழுக்களாக பிரிந்து கிடக்கக்கூடிய ஒவ்வொரு சாராருமே நாம் தான் சரியான வழியில இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். ஒவ்வொரு சாராருமே நம்ம போற வழிதான் சரி, மற்றவங்க தான் தவறான வழியில் இருக்கிறாங்க என்ற எண்ணத்தில் தான் எல்லா பிரிவுமே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களிடத்தில் இருக்கிற அந்த கொள்கையிலே பூரித்து போய் இருக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் பெருமிதத்தோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி காட்டுகிறான். இப்ப எல்லாமே சரியா இருக்க முடியுமா? ஒவ்வொரு சாராருமே அவங்கவுங்க செய்யறதுதான் சரியான மார்க்கம் நினைக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா அனைவருடைய கொள்கையும் சரியானதா இருக்க முடியாது. இது எல்லாத்திலையும் ஒரே ஒரு கொள்கை தான் சரியானதா இருக்க முடியும். தர்காவுக்கு போய் அங்க பிரார்த்தனை செய்யலாம் என்பதும் செய்யக்கூடாது என்பதும் ரெண்டும் சரியா இருக்குமா? இது சரின்னா அது சரியில்லை. மதுஹபை பின்பற்றலாம் என்பதும் பின்பற்றக்கூடாது என்பதும் ரெண்டும் சரியா இருக்குமா? ஒன்னு அது சரியா இருக்கணும், இல்லைன்னா இது சரியா இருக்கணும். அதே மாதிரி சடங்குகள், சம்பிரதாயங்கள் உருவாக்கப்பட்ட பல விஷயங்கள், இதெல்லாம் கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் சரியா இருக்குமானா சரியா இருக்கு, ரெண்டும் சரியா இருக்க முடியாது. இந்த இவ்வளவு கருத்துக்கள்லையும் ஏதாவது ஒரு கருத்து தான் மெய்யானதாக உண்மையானதாக இருக்க முடியும். அந்த ஒரு கருத்து எது? அந்த ஒரு நேர்வழி பெற்ற கூட்டம் எது? எந்த வழியில போனால் நம்ம நேர்வழி பெற்ற கூட்டத்தில் சேர்ந்தவரால் ஆக முடியும்? இதை நம்ம எல்லாரும் ஆழமா மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப கஷ்டமானது கிடையாது. இப்ப இவ்வளவு கூட்டத்திலையும் யாரு செய்யறது சரின்னு கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப இலகுவானது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த வழியை இலகுவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இன்ன பனி இஸ்ராயீல தஃபர்ரகத் அலா சின்தைனி வ சபஈன மில்லா. இஸ்ரவேல் மக்கள், பனி இஸ்ரவேலர்கள் 72 கூட்டங்களாக பிளவுபட்டு போனார்கள். ஓ இன்ன உம்மத்தி தப்தரிகு அலா ஸலாத்தி வ சபஈன மில்லா. என்னுடைய சமுதாயம் அதை விட ஒன்னு அதிகமாக 73ஆக பிளவுபடும். இஸ்ரவேல் மக்கள் 72 கூட்டமா போய்விட்டார்கள். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் 73 கூட்டமாக என்ன செய்வாங்க? பிளவுபடுவார்கள். குல்லுஹும் பின்னார், எல்லாருமே நரகத்துக்குத்தான் போவார்கள். இல்லா மில்லத்தம் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எனக்கு பிறகு 72 கூட்டங்களாக 73 கூட்டங்களாக பிரிஞ்சிருவீங்க. இந்த 73 இஸ்லாமாண்டா 73 உண்மையான இஸ்லாம் கிடையாது. 73 வெற்றி பெறுமாண்டா 73 வெற்றி பெறாது. இந்த 73 கூட்டத்தில் ஒரே ஒரு கூட்டம் தான் வெற்றி பெறும். மீதி உள்ள 72 கூட்டமும் நரகத்திற்கு தான் போகும். இதை எல்லா கூட்டத்தாரும் இந்த ஹதீஸ் சொல்லுவாங்க. இப்ப நம்ம சொல்ற மாதிரியே ஒவ்வொரு கூட்டத்தாரும் என்ன செய்வாங்க? 72 கூட்டம் இருக்கிறது, 73 கூட்டம் இருக்கிறது, 72 நரக கூட்டம், ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போவோம், அந்த ஒண்ணு நாங்க தான். எல்லாரும் இந்த ஹதீஸ் சொல்லுவார்கள். எல்லாரும் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு அந்த ஒரு கூட்டம் யாருங்கும் போது மட்டும் என்ன செய்வாங்க? நாங்க தான் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அந்த ஒரு கூட்டம் எதுங்கிறது அந்த ஹதீஸிலேயே பின்னாடி இருக்குது, அதுக்கு பின்னாடி சொல்ல மாட்டாங்க. அந்த ஒரு கூட்டம் நாங்க தாங்கிற இடையில சொருவிக்கிறவாங்களே தவிர
அந்த ஒரு கூட்டம் எது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த ஹதீஸ்ல அடுத்த பகுதியா சொல்றாங்க. அதை எந்த கூட்டத்தாரும் மக்கள்கிட்ட வைக்கிறது இல்ல. 73 கூட்டம் இருக்குது, 72 நரகத்துக்கு போவோம், 1 சொர்க்கத்துக்கு போவோம் நிறுத்திக்கிறாங்க. பாதி ஹதீஸ் அது, இன்னொரு பாதி இருக்கிறது. அப்ப இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அந்த ஒரு கூட்டம் யாரு? இதெல்லாம் மறைச்சிருவாங்க. அத 72 நரகத்துக்கு போவோம், 1 சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்றாங்கல்ல, அதோடு நிறுத்திக்கிட்டு நாங்க தான் அந்த 1 சொல்றாங்க. அந்த 1 யாருன்னு அங்கேயும் கேள்வி கேட்டு அங்கேயே ஆன்சர் வந்துருச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டு அவங்களே இதுக்கு தெளிவான பதிலும் சொல்லிடுறாங்க. என்ன கேள்வி? மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அந்த ஒரு கூட்டம் யார்? ஏன்னா அந்த 72 அறிஞ்சு நமக்கு வேலை இல்லை. நரகத்துக்கு போற கூட்டம் தொலைஞ்சிட்டு போகுது, நம்ம சொர்க்கத்துக்கு போற கூட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு கூட்டம் எதுன்னு தெரிஞ்சாதான் அதுல போய் சேர்ந்துக்கிற முடியும். அப்ப மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அந்த ஒரு கூட்டம் யார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் இன்றைய தினம் எப்படி இருக்கிறோமோ அப்படி இருப்பவர்கள். இந்த ஒரு கூட்டம் யாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நானும் என் தோழர்களும் இப்ப எப்படி இருக்கிறோமோ, இன்று எப்படி இருக்கிறோமோ இதே மாதிரி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்க ஒரு கூட்டம், இதே மாதிரி யாரெல்லாம் இல்லையோ அவங்க 72 கூட்டம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவா விடை அளித்து விட்டார்கள். இப்ப நம்முடைய ஒவ்வொரு செயலையாக நீங்க என்ன செய்யணும்? ஆய்வு செஞ்சு பார்க்கணும். உதாரணமா எடுத்துக்கொண்டோமேயானால் நம்ம சமூகத்தில் முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மதுஹபுகள். நம்ம யாரா இருந்தாலும் ஷாபி ஹனபிங்கிற ஒரு மதுஹப் வட்டத்தில் தான் நம்ம என்ன செய்வோம்? நம்மளை அடையாளம் காட்டிக் கொள்வோம். கல்யாண பத்திரிகையில் எழுதினாலும், கல்யாண புக்கில் எழுதினாலும் ஹனபி மதுஹபை சேர்ந்த, ஷாபி மதுஹபை சேர்ந்த, தொழுகை நிலைநாட்டினாலும் ஷாபி மதுஹபுடைய தொழுகை புக்கு, ஹனபி மதுஹபுடைய தொழுகை புக்கு, நோன்பு நிறைவேற்றினா இருந்தாலும் ஷாபியுடைய நோன்பு, ஹனபியுடைய நோன்பு, பித்ரா கொடுக்கிறா இருந்தாலும் ஷாபி பித்ரா, ஹனபி பித்ரா என்று சொல்லி இந்த மதுஹப் வட்டத்துக்குள்ளதான் நம்ம அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இப்ப நம்ம யோசிக்கணும், நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? நானும் என் தோழர்களும் இன்று எப்படி இருக்கிறோமோ அப்படி இருப்பவர்கள். அப்ப அன்று மதுஹப் இருந்துச்சா? அன்று நபிகள் நாயகம் என்னைக்கு சொன்னாங்களோ அந்த தேதியில இந்த மதுஹபுகள், ஷாபி மதுஹப் இருந்துச்சா? ஹனபி மதுஹப் இருந்துச்சா? இந்த மனிதர்கள் பின்னாடி பிறக்கிறாங்க. இந்த ஷாபி ஹனபிங்கிற மனிதர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் காலத்துக்கு பின்னாடி பிறந்த அறிஞர்கள். இவங்க சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க பின்னாடி வந்து. இதெல்லாம் நபிகள் நாயகம் காலத்துல இல்ல. இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், நபிகள் நாயகம் காலத்துல மதுஹப் இல்ல, இப்ப மதுஹப் இருக்கிறது. இது 72ல சேருமா 1ல சேருமா? இப்ப மதுஹப் வேணான்னு நம்ம சொல்றோம். நபிகள் நாயகம் காலத்துல மதுஹப் இல்ல, இது அந்த ஒரு கூட்டமா? மதுஹப் இருக்குன்னு சொல்வது ஒரு கூட்டமா? பளிச்சுன்னு தெரிகிறது. இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல மதுஹப் இல்லையே. அபூபக்கர் ஷாஃபியா, உமர் ஹனபியா, உஸ்மான் மாலிகியா, அலி ஹம்பலியா, இவங்க எல்லாம் மதுஹப்ல இருந்தாங்க இல்ல. அப்ப சஹாபாக்கள் யாருமே அவங்க காலத்துல மதுஹப்னு கற்பனை பண்ண இயலாது. மதுஹப்னு ஒன்னு ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாம இருந்து பின்னாடிதான் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அது 72ல் ஒரு கூட்டமாகத்தான் அது இருக்குமே தவிர நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டத்தில் இருக்காது. அதே மாதிரி தரீகா மதுஹப் மாதிரி இன்னொரு சித்தாந்தம் என்ன? தரீகான்னு சொல்லி முரீது வாங்கி கொண்டு சாதலியா, காதிரியா, சிஸ்தியா, நக்ஷபந்தியா, சுஹரவர்தியா, நூரிசா, ஃபைஜிசான்னு பல தரீகாக்கள் என்ன இருக்கிறது நம்ம மக்கள் மத்தியில இருக்கிறது. இது 72ல வருமா 1ல வருமா? நபிகள் நாயகம் காலத்துல சாதலியாவும் இருந்துச்சா? காதிரியா இருந்துச்சா? இந்த சாதலி காதிரிங்கிற ஆள்லாம் நபிகள் நாயகத்துக்கு 500 வருஷத்துக்கு பின்னாடி பிறந்த ஆளுங்க. இந்த சாதலியா காதிரியான்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, இவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் காலத்துக்கு 500 வருஷத்துக்கு பின்னாடி வந்த சில ஆட்கள். அவங்க பேர்ல இதுக்கு ஒரு வழிமுறை உண்டாக்கணும். அப்ப நபிகள் நாயகம் காலத்துல இதெல்லாம் இல்லை என்று சொன்னால் யார் இல்லை என்று மறுக்கிறார்களோ அவர்கள் ஒரு கூட்டம், வெற்றி பெறுகிற ஒரு கூட்டம். யார் இருக்குது என்று சொல்கிறார்களோ அவர்கள் தோல்வி அடையக்கூடிய, நரகத்திற்கு செல்லக்கூடிய 72 கூட்டத்தில் ஒன்று. தெளிவா தெரியுதா இல்லையா?
நபிகள் நாயகம் காலத்துல தர்கா இருந்துச்சா? இப்ப தர்கா கட்டிக்கிட்டு இருக்கிறோம். தர்கா இல்லன்னு பாவம் செஞ்ச ஊரு. தர்கா இருக்கிற ஊர் அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த ஊர் என்கிற அளவுக்கு நமக்கு மக்கள் மத்தியில இது ஆழமாக பதிந்திருக்கிறது. நபிகள் நாயகம் காலத்துல யாருக்கா தர்கா இருந்துச்சா? அலோ பண்ணாங்களா? கடுமையா கண்டிக்கிறாங்க. லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபுர் அம்பியாஹி மசாஜித். நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக மாற்றி விட்டார்களே, தர்காக்களாக, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது என்று சொன்னார்கள். அப்ப எங்கெல்லாம் தர்கா இருக்கிறதோ அது கண்டனத்துக்குரியது என்பதுதான் நபிகள் நாயகம் காலத்தில் இருந்த ஒரு நிலைப்பாடு, கொள்கை. இப்ப இந்த தர்கா உண்டாக்கி இருக்கிறாங்களே, இது 72ல வருமா 1ல வருமா? நம்ம தர்கா வேணாங்கிறோம். பல பேர் தர்கா வேணுங்கிறாங்க. எப்ப வேணும்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் 72ல தானே சேருவாங்க. வேணான்னு சொல்லக்கூடிய நம்ம தானே 1ல போய் சேர முடியும். ஏன் நபிகள் நாயகம் காலத்துல தர்கா இல்ல, நாங்களும் தர்கா கிடையாது. நபிகள் நாயகம் காலத்துல மௌலுது இல்ல, நாங்களும் மௌலுது இல்ல. நபிகள் நாயகம் காலத்துல தாயத்து தட்டு இல்ல, நாங்களும் தாயத்து தட்டு கிடையாது. நபிகள் நாயகம் காலத்துல 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியாங்கிறது கிடையாது, நாங்களும் கிடையாது. இப்படி எல்லாம் என்ன பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தா அதை நம்ம செய்வோம். நபிகள் நாயகம் காலத்துல இல்லையா செய்ய மாட்டோம். மார்க்க விஷயத்துல அதுக்கான மைக்கு வைக்கலாமான்னு கேட்டக்கூடாது. மைக்கு மார்க்க விஷயம் கிடையாது, அது நம்ம வசதிக்காக செஞ்சுக்கிட்டது. மைக்கு வச்சா 10 நன்மை, 2 மைக்கு வச்சா 20 நன்மைங்க வைக்கிறோம். இது இபாதத்தாக நம்ம வைக்கிறது இல்ல, தீனுக்காக வைக்கிறது இல்ல. கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறோம். கூட்டமே இல்ல, 10 பேர் இருந்தா மைக்கு எல்லாமே பேசுவோம். அப்ப இந்த மைக்கு இதெல்லாம் காரணம் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சான்னு கேட்டக்கூடாது. வாட்சி கட்டலாமான்னு கேட்கக்கூடாது. வாட்சி கட்டுறது இபாதத்தா? அது வணக்கமா? அது வணக்கம் கிடையாது. வசதி கட்டிக்கிறோம், நேரம் பார்க்கறது கட்டிக்கிறோம். அப்ப இந்த வாட்சி கட்டினவன் சிறந்தவன், வாட்சி கட்டாதவன் மட்டும் அப்படியா? அப்படி கிடையாது. அப்ப அந்த மாதிரியாக இல்லாம தீன் விஷயத்தில், மார்க்க விஷயத்துல நபிகள் நாயகம் காலத்துல இருந்ததுதான் மார்க்கம். அவங்களுக்கு பிந்தி வந்தது மார்க்கம் ஆகாது. ஏன்? நபிகள் நாயகத்துக்கு தான் அல்லாஹ்ட்ட இருந்து தொடர்பு இருந்தது. அதுக்கு பிந்தி வந்த மக்களுக்கு அல்லாஹ்ட்ட தொடர்பு உண்டா? நபிகள் நாயகத்துக்கு வஹி வந்துச்சு அல்லாஹ்ட்ட இருந்து. அப்ப அவங்க என்ன சொன்னாலும் அல்லாஹ்ட்ட இருந்து வாங்குவாங்க, நமக்கு தருவாங்க. அப்ப நபிகள் நாயகம் காலத்துல இருந்த மார்க்கம் எல்லாம் அல்லாஹ்ட்ட இருந்து நபிக்கு வந்து, நபிட்ட இருந்து நமக்கு வந்தது. நபிகள் நாயகம் காலத்துக்கு பின்னாடி யாருக்காவது வஹி வருமா? அல்லாஹ்ட்ட இருந்து நியூஸ் வருமா, செய்தி வருமா? வராது. அப்படின்னா அவருடைய சொந்த கருத்தை தான் இருக்க முடியும். நபிகள் நாயகம் காலத்துக்கு பிந்தி ஏதாவது புதுசா ஒருத்தர் சொன்னாரே ஆனால் அது அவருடைய சொந்த கருத்தா இருக்குமே தவிர அது அல்லாஹ்வுடைய கருத்தாக இருக்கவே முடியாது. அப்ப இந்த ஒரு பேச நம்ம ஆழமா பதிய வைத்துக் கொண்டால் நம்மள ஒரு காலத்துல யாராலும் வழிகெடுக்க முடியாது. என்ன அடிப்படையா இருக்கணும்? எந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க கேள்வி கேட்கிறதா இருந்தாலும் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததா, இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அல்லது செஞ்சாங்களா, அல்லது அங்கீகாரம் செய்தார்களா? அவங்க சொன்னாலும் நம்ம செய்யலாம், அவங்க செஞ்சாலும் நம்ம செய்யலாம். பிறர் செய்யறத பார்த்து அனுமதிச்சாங்க, அப்போ நம்ம செய்யலாம். ஒன்னு சொல்லு இருக்க வேண்டும், இல்லைன்னா செயல் இருக்க வேண்டும், இல்லைன்னா அவங்களுடைய அங்கீகாரம் இருக்க வேண்டும். இந்த 3 இருக்கிறத நம்ம செஞ்சுட்டோம்னு சொன்னா நாம 72 கூட்டத்துல சேராம வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டத்தில் சேர்ந்துருவோம். இல்லாம நம்ம யார் சொன்னாலும் கேட்கறாங்க ரெடி, யார் எதை உண்டாக்குனாலும் நாங்க செய்யறதுக்கு தயார் என்று நம்ம செஞ்சோமே ஆனால் அந்த செயல் நல்லது மாதிரி தெரிஞ்சா கூட அதுக்கு கிடைக்கிற நரகம் தான். ஏன்? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நீங்க புடிங்க மனுஷன் கொடுத்து விட்டீங்க. அல்லாஹ்ட்ட உள்ள அதிகாரத்தை அல்லாஹ்ட்ட தான் இருக்கணும். நம்ம எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற ரைட் படைச்சவனுக்கு தான் இருக்கிறது. அந்த படைச்சவனுடைய அதிகாரத்தை கொண்டு நம்மள மாதிரி ஒரு மனுஷன் கொடுத்துவிட்டு இவர் ஹலால்னா நானும் ஹலாலு, இவர் ஹராம்னா நானும் ஹராம்னா மனுஷன நமக்கு கடவுள். அப்ப அவ்வளவு பெரிய டேஞ்சரான ஒரு விஷயமா இருக்கிறதுனால நம்ம செய்யறது நல்லது தானே என்றால் அப்படி தெரிஞ்சா கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு தான் கேட்கணும், நல்லதுதானு கேட்க கூடாது. உதாரணமா நான் சொல்றேன் கேளுங்களேன். இப்ப தொழுகிறோம், தொழுகையில ஒவ்வொரு ரக்காத்துக்கு நன்மை இருக்குதுல, நல்லதுதான். ஒரு ரக்காத்துல என்ன செய்வோம்? அல்ஹம்து சூரா ஓதுவோம், இன்னொரு சூரா ஓதுவோம், அப்புறம் ருக்கு குனிவோம், குனிஞ்சு அதுல சில தஸ்பீஹ் செய்வோம், சஜிதா செய்வோம், அதுல தஸ்பீஹ் செய்வோம், அத்தஹியாத்து ஓதுவோம். இதெல்லாம் நல்ல காரியம் தானே, நல்ல விஷயங்கள் தான். அதுக்காக வேண்டி லோஹர்ல 5 ரக்காத் ஆக்க முடியுமா? லோஹர் தொழுகை 4 ரக்காத் இருக்குது, நல்லது தானே. இன்னொரு ரக்காத்து அதிகமாக்கிட்டா அல்லாஹ் ஒத்துக்குருவானா? நல்ல காரியம் செஞ்சான், 4 5 ஆக்கி விட்டான் அல்லாஹ் ஒத்துக்குருவானா? அங்க அப்படி அல்லாஹ் பார்க்க மாட்டான். ஏன்னா 4 ரக்காத் தொழுகிறவன் 4 அல்ஹம்து ஓதிருப்பான், 5 ரக்காத் தொழுகிறவன் 5 அல்ஹம்து ஓதிருப்பான். மூஞ்சிலுதிக்கு எரிஞ்சிருவான் அல்லாஹ், 5 பார்க்க மாட்டான். இதை நானாடா உனக்கு சொன்னேன்? அல்லாஹ் தான் பார்ப்பான். இதை நானா சொன்னேன்? நான் ஒரு தூதர் அனுப்பி 4ன்னு சொல்லியிருக்கிறேன், அப்புறம் நீ போட்டு 5ங்கிற.
அப்ப நான் அனுப்பின தூதருக்கு என்ன மரியாதை? எனக்கு தான் என்ன மரியாதை? அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ரொம்ப செஞ்சாங்கன்னு பார்க்க மாட்டான், சொன்னதை செஞ்சலான்னு பார்ப்பான். அது சாதாரண மனுஷன் பரிச்சை வைக்கிறான், உங்களுக்கு 10 கேள்வி கேட்பான், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு ஒண்ணுக்கும் பதில் எழுதாம நீங்களா ஒரு 10 நல்ல விஷயத்தை எழுதி வச்சு மார்க்கா போடுவான். நல்ல விஷயம் எழுதியிருக்காரு, இது யாரோ உன்ட்ட கேட்டதுமா. நீங்க 40 பேப்பரை வாங்கி புஸ்தகத்தில் உள்ளது அப்படி எழுதி கேட்ட கேள்விக்கு பதில் எழுதாம, கேட்ட கேள்விக்கு பதில் எழுதினா மார்க் கிடைக்கும். கேட்ட கேள்விக்கு பதில் எழுதாம உண்மைகளை நீங்க எழுதி வச்சா கூட அந்த பேப்பருக்கு மதிப்பு இருக்குமா? இருக்காது. ஒரு மனிதனை இப்படி பண்ணும்போது படைச்ச ரப்புல் ஆலமீன் ஒத்துக்குறானா? உங்க இஷ்டத்துக்கு செஞ்சா அப்ப நம்ம என்ன வழங்கணும்? நம்ம யாருக்கும் மார்க்கத்தில் ஒன்றை உண்டாக்குற ரைட்டு கிடையாது. இதை மட்டும் நம்ம ஒழுங்கா ஆழமா பதிய வைத்துக் கொண்டோமே ஆனால் எந்த விஷயத்தை கேள்விப்பட்டாலும் குர்ஆன்ல இருக்குதா இந்த கேட்டு பழவுங்க, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களா கேட்டு பழவுங்க. இல்லன்னா விட்டுருங்க, இருக்குன்னு ஆதாரத்தை பார்த்துட்டு செய்யுங்க. இப்ப நம்ம 72 இருக்க மாட்டோம், ஒன்னாயிருவோம். இந்த ஒரு பேசிக்கை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம இடத்துல உள்ள 72 கூட்டம் என்னவாயிரும்? ஒரு கூட்டமாக ஆகிவிடும். எல்லாமே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வெற்றி பெற்ற ஒரு கூட்டமாக ஆகிவிடும். இல்லன்னா என்னவாக? அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான், கியாமத்து நாள்ல மறுமை நாள்ல நரகத்துல போட்டு சில ஆட்கள் எல்லாம் வந்து வேதனை செய்வான். பல பேரை சொர்க்கத்திலையும் எல்லாம் போடுவான். நரகத்துல போட்டவன் இருக்கான அவன் சொல்லுவானா, யௌமத்து கல்லபு உஜூஹும் பின்னார், சில முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும் பொழுது, யாலை தனா அத்தான் அல்லாஹ வ அத்தான ரசூலா, அல்லாஹ் சொன்னதை கேட்டிருக்கலாமே, ரசூல் சொன்னதை கேட்டிருக்கலாமே, நம்ம நரகத்தில் வந்து கிடக்கிறோமே. இன்னா அத்தானா சாதத்தனாவ குபரானா, எங்கள் தலைவர்கள் பெரியார்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம். அலல் உன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டாங்களே. நரகத்தில் கொண்டு எது சேர்க்குது? அல்லாஹ் சொன்னா ரசூல் சொன்னாங்கண்டா நரகத்தில் சேர்க்காது. அதை விட்டுப்புட்டு அஜர்த்து சொன்னாரு, மௌலானா சொன்னாங்க, ஷேகு சொன்னாங்க, பெரியார் சொன்னாங்க, ஊர் சொன்னுச்சு, உலகம் சொன்னுச்சு, எங்க பழக்கமே அப்படித்தான், பாரம்பரியம் இப்படித்தான் போனீங்கன்னு வைக்க, அது எங்கோடைய சேர்த்துறேன் நரகத்துல போட்டு எல்லாம் வறுக்க ஆரம்பிச்சிருவான். அங்க போய் புலம்புவோம், மறுபடியும் மீள முடியாது, புலம்பிக்கிட்டு தான் கிடக்கணும். அப்ப நம்ம இதை ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு குர்ஆன் சுன்னா அடிப்படையில, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறத மனசுல வைத்துக் கொண்டு நீங்க என்ன செய்யலாம்? கேள்வி கேட்கலாம்.